இந்த செஷன்ல வந்துட்டு நம்ம முக்கியமா வந்துட்டு என்ன விஷயங்கள் வந்துட்டு பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அதாவது இப்ப ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில ஒரு நபர் வந்துட்டு ஆஹ் சட்டத்துறையில வந்துட்டு பிரவேசிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கிற வழிகள் அல்லது என்னென்ன வாய்ப்புகள் வந்துட்டு என்ன செய்யப்படுது, இலங்கையை பொறுத்தவரையில ஒரு நபருக்கு வந்துட்டு என்ன செய்யப்படுது, காணப்படுது என்று சொல்ற விஷயம் வந்துட்டு நம்ம பிரதானமாக இந்த செஷன்ல வந்துட்டு பார்க்க போறோம். அடுத்தது என்னன்னு சொல்லி சொன்னால், இப்ப இந்த சட்டத்துறையில வந்துட்டு நுழையிறதுக்கான ஒரு வழிவகைகள்ல ஒன்றாக வந்துட்டு இருக்கிற இந்த சட்ட நுழைவு பரீட்சைகள் சொல்ற விஷயம், என்னென்ன சட்ட நுழைவு பரீட்சைகள் வந்துட்டு ஆஹ் தற்சமயம் வந்துட்டு என்ன செய்யப்படுது, காணப்படுது அப்படின்னு சொல்ற விஷயம். அதே போல இந்த சட்ட நுழைவு பரீட்சைகளுக்கு வந்துட்டு அண்மை காலங்கள்ல வந்துட்டு மேற்கொள்ளப்படுகிற, அதே போல விசேடமாக ஆஹ் இலங்கை சட்டக்கல்லூரி பொதுநுழைவு பரீட்சையில வந்துட்டு அண்மை காலத்துல வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிற திருத்தங்கள் அல்லது புதிய மாற்றங்கள் தொடர்பாகவும், அதுல வந்துட்டு காணப்படுகிற அந்த வினாத்தாள்களினுடைய கட்டமைப்பு தொடர்பாகவும் தான் நம்ம இந்த செஷன்ல வந்துட்டு நம்ம முக்கியமாக வந்துட்டு பார்க்கிற விஷயங்களாக வந்து வைக்க போகுது. சரிதானே? அப்ப ரைட், இதுல நாம முதலாவது இதுல நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், நம்ம செஷனுக்குள்ள நம்ம டிரெக்டா போகலாம்னு நினைக்கிறேன். டைம் இல்லை. ரைட், ஓகே. அப்ப இதுல நம்ம முதலாவது விஷயம் வந்துட்டு பார்க்கிற என்னன்னு சொல்லி சொன்னால், அதாவது இலங்கையை பொறுத்தவரையில ஒரு நபர் வந்துட்டு இப்ப லோயர், அதாவது ஒரு சட்டத்தரணியாக வார அப்படின்னு சொல்லி சொன்னால், அல்லது சட்டத்தரணி ஆகிறதுக்கு எதிர்பார்த்திருக்கிறார்னு சொல்லி சொன்னால், அவருக்கு என்னென்ன வகையான வழிகள் அல்லது என்னென்ன வகையான வாய்ப்புகள் வந்துட்டு என்ன செய்யப்படுது, இலங்கையை பொறுத்தவரையில காணப்படுது அப்படின்னு சொல்ற விடயங்கள் சம்பந்தமாக தான் நம்ம என்ன செய்ய போறோம், முதலாவது பார்க்க போறோம். சரிதானே? அப்ப இதுல பெரும்பாலான ஆட்களுக்கு வந்துட்டு இதுல நிறைய குழப்பங்கள் அல்லது நிறைய தெளிவின்மைகள் வந்துட்டு என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா இந்த விஷயத்தை பொறுத்தவரையில காணப்படுது. அப்ப ஏன் சொல்றேன்னு சொல்லி சொன்னால், பெரும்பாலான நபர்கள் அல்லது பெரும்பாலான ஆட்கள் வந்துட்டு இந்த ஒரு லோயராக, ஒரு சட்டத்தரணியாக வந்துட்டு வாரன்னு சொல்லி சொன்னால், அவங்க வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச அதிகமான ஆட்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வே வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னால், அதாவது யூனிவர்சிட்டி என்டர் ஆகி, அதாவது ஏ லெவல் ஜெட் ஸ்கோரை வந்துட்டு பேஸ் பண்ணி யூனிவர்சிட்டி என்டர் ஆகி, அதன் மூலமாக சட்டத்துறையில நுழைகிற, அதன் மூலமாக சட்டத்திறனி ஆகின்ற அந்த வழியை தான் பெரும்பாலான நபர்கள் வந்துட்டு என்ன செஞ்சிருக்கிறாங்க, அறிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதை தவிர்த்து அல்லது அதை மீறி நிறைய வழிகள் வந்துட்டு என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா இலங்கையை பொறுத்தவரையில காணப்படுது என்று சொல்றதான் நம்ம பார்க்க போற முக்கியமான விஷயம். ரைட். அப்ப இதுல என்னென்ன வழிகள் வந்துட்டு காணப்படுதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், முதலாவது விஷயம் வந்துட்டு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி, அதாவது ஸ்டேட் யூனிவர்சிட்டி, அதாவது நம்ம அரச பல்கலைக்கழகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதாவது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு கீழே, அதோட கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்துட்டு தொழிற்படுகின்ற அரச பல்கலைக்கழகங்கள். இந்த அரச பல்கலைக்கழகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோமாக இருந்தால், பிரதானமாக இலங்கையை பொறுத்தவரையில, அதாவது சட்டக்கல்வியை வழங்குகின்ற அரச பல்கலைக்கழகங்கள் வந்துட்டு பிரதானமாக 3 பல்கலைக்கழகங்கள் மாத்திரம்தான் இருக்குது இலங்கையை பொறுத்தவரை. சரிதானே? அதுல முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னால் கொழும்பு பல்கலைக்கழகம், இலங்கை கொழும்பு பல்கலைக்கழகம். அதே போல பேராதனை பல்கலைக்கழகம், அதே மாதிரி யாழ்ப்பாண பல்கலைக்கழகம். இந்த 3 பல்கலைக்கழகங்கள், இந்த அரச பல்கலைக்கழகங்களும் தான் சட்ட கல்வியை வந்துட்டு என்ன செய்யுது, இற்றை வரைக்கும் வழங்கி வர அரச நிறுவனங்களாக வந்துட்டு காணப்படுது. இதுல நாம என்டர் ஆகிறன்னு சொன்னால், அதாவது இதனூடாக ஒரு நபர் வந்துட்டு சட்டத்தரணியாக அல்லது ஒரு லோயராக வந்துட்டு வாருன்னு சொல்லி சொன்னால், இதுக்கு எப்படி நம்ம அட்மிஷன் எடுக்கிற அல்லது எதுக்கு எப்படி வந்துட்டு போற அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த நபர் வந்துட்டு ஏ லெவல் பரீட்சையில், அதாவது இசிஇ ஏ லெவல்னு சொல்ற உயர்தர பரீட்சையில வந்துட்டு சித்தி அடைந்து அந்த சட்ட கல்வியை தொடர்றதுக்கான போதுமான அளவு அல்லது அதிகூடிய ஜெட் புள்ளியை பெற்றுக்கொள்கிற சந்தர்ப்பங்கள்ல என்ன செய்வார்னு சொல்லி சொன்னால், அவங்க வந்துட்டு என்ன செய்யலாம், அந்த அரச பல்கலைக்கழகங்கள், நான் ஆல்ரெடி சொன்ன இந்த 3 அரச பல்கலைக்கழகங்கள்ல ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்துல அனுமதியை பெற்று சட்டக்கல்வியை அவர் என்ன செய்ய முடியும், தொடர்றதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு அவருக்கு கிடைக்கும். இது ஏ லெவல் ஜெட் ஸ்கோரை மட்டும் என்ன செஞ்சிருப்பாங்க, பேஸ் பண்ணி வந்துட்டு இந்த சிஸ்டம் வந்துட்டு இருக்க போகுது. ரைட். இதை தவிர்த்து இப்ப ஏ லெவல்ல வந்துட்டு நிறைய, அதாவது அதிகூடிய ஜெட் ஸ்கோர் வந்துட்டு என்ன செய்யல, எடுக்கல, அல்லது சட்டக்கல்வியை தொடர்றதுக்கான போதுமான அளவு ஜெட் புள்ளிய ஒரு நபர் வந்துட்டு எடுக்கல, ஆனா அவர் வந்துட்டு என்ன
ஒரு லோயராக அல்லது ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டிக்கு போய் ஒரு லோயராக வரணும் அல்லது ஒரு சட்டக்கல்வியை தொடரணும்னு சொல்ற ஒரு அவா இருக்குமாக இருந்தால் அவருக்கு இருக்கிற அடுத்த இரண்டாவது ஒரு ஆப்ஷன் என்னன்னு சொல்லி சொன்னால், அதாவது இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். த ஓப்பன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது இலங்கை திறந்த பல்கலைக்கழகம். இந்த இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்றதும் என்னன்னு சொல்லி சொன்னால், பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு, அதாவது 1978ஆம் ஆண்டு 16ஆம் இலக்க பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு சட்டத்துக்கு அமைவாகத்தான் இந்த இலங்கை திறந்த பல்கலைக்கழகமும் வந்துட்டு என்ன செய்யப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு அரச பல்கலைக்கழகமாக தான் காணப்படுது. இந்த இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்துல வழங்கப்படுகிற பட்டங்கள் அல்லது பட்ட பாடநெறிகளும் வந்துட்டு அரச பல்கலைக்கழகங்கள், அதாவது ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்ல வந்துட்டு வழங்கப்படுகிற பட்டங்களுக்கு சமமாகத்தான் இதுவும் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் கருதப்படுது. சரிதானே? அப்ப இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டியில வந்துட்டு இருக்கிற எல்எல்பி அப்படின்னு சொல்ற அந்த கற்கை சட்டக்கல்வியை வந்து தொடர்வதன் மூலமாகவும் ஒரு நபர் என்ன செய்யலாம்னு சொன்னால் சட்டத்திறனியாக வந்துட்டு வாரதுக்கான வாய்ப்புகள் வந்து அவருக்கு காணப்படுது. இதையும் தவிர்த்து அடுத்த விடயமாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் மூன்றாவது வழியாக வந்துட்டு இருக்கிறது வந்துட்டு, அதாவது கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகம். கொத்தலாவல பாதுகாப்பு, அதாவது ஜெனரல் சர் ஜோன் கொத்தலாவல டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த யூனிவர்சிட்டிஸ்ல வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னால், இதுவும் வந்துட்டு ஒரு என்ன, இது வந்துட்டு ஒரு பாதுகாப்பு அமைச்சுக்கு கீழே செயற்படுகிற ஒரு பல்கலைக்கழகமாகத்தான் வந்துட்டு இது என்ன செய்யப்படுது காணப்படுது. இதுலயும் வந்துட்டு சட்டக்கல்வின்னு சொல்ற ஒரு விடயம் வந்துட்டு என்ன செய்யப்படுதுன்னு கேட்டால் வழங்கப்படுது. சரிதானே? ஆனால் இது வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு வித்தியாசமான, அதாவது அரச பல்கலைக்கழகங்கள் அதே போல இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் இதை விட சற்று வித்தியாசமான ஒரு கட்டமைப்புல வந்துட்டு என்ன செய்யப்படும் கேட்டால், அல்லது வித்தியாசமான ஒரு நிர்வாகத்துக்கு கீழே வந்துட்டு என்ன செய்யப்படும் கேட்டால் இந்த பல்கலைக்கழகம் வந்துட்டு இயங்கிக் கொண்டிருக்கு. அப்ப இதுல வந்துட்டு அனுமதி பெறுறதுக்கான சில முறைகள் வந்துட்டு காணப்படுது. பெரும்பாலும் இது கட்டண அடிப்படையில மட்டும்தான் இந்த சட்டக்கல்வின்னு செய்து வழங்குது. சரிதானே? அப்ப அதிகூடிய கட்டண முறைகள் ஊடாகத்தான் இந்த அனுமதி வந்துட்டு என்ன செய்யப்படுது, இந்த கொத்தலாவல டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டியில வந்துட்டு மாணவர்களுக்கு வழங்கப்படுது. அப்ப இதனூடாக ஒரு ஆள் வந்துட்டு என்ன செய்யலாம், சட்டக்கல்வியை தொடர்ந்து அவர் லோயராக வரதுக்கான சான்சஸும் இருக்குது. இதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் நான் எல்லாத்தையும் வந்துட்டு டீட்டெயிலா வந்துட்டு கதைக்கு போகணும்னு சொல்லி சொன்னால் நம்ம முக்கியமான, அதாவது நம்ம பின்னுக்கு நம்மட செக்டர்ல வந்துட்டு பார்க்க வேண்டிய விஷயங்களை நம்ம பார்க்க இல்லாம போகும். அப்ப நான் அதை வந்துட்டு சுருக்கிட்டு குறுகிய ஒரு வட்டத்துக்குள்ள நின்று உங்களுக்கு என்ன செய்யறேன், ஷோர்ட்டா வந்துட்டு சொல்றேன். ரைட். அப்ப அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னு சொல்றான், அடுத்த 4வது வழிமுறையாக இருக்கிறது என்னன்னு சொல்லிட்டோம்னா, அதாவது ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் அல்லது பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் அல்லது தனியார் நிறுவனங்கள். உதாரணமாக ஒரு நபர் வந்துட்டு வெளிநாடுகளுக்கு சென்று என்ன செய்வாங்க, யூகே அதே போல ஆஸ்திரேலியா இப்படியான நாடுகளுக்கு வந்துட்டு சென்று சட்டக்கல்வி, அதாவது சட்டக்கல்வியை தொடர்வதற்கான வாய்ப்புகள் வந்துட்டு காணப்படுது. அப்ப அப்படி வர நபர்கள் அல்லது பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் சொல்ல போகல, இப்ப நம்ம நாட்டுல காணப்படுது உதாரணமாக ஐடிஎம் அதே போல பிகாஸ் இப்படி சொல்றோம். அப்ப இப்படியான நிறுவனங்கள் என்ன செய்யுதுன்னு கேட்டால் வெளிநாட்டுல காணப்படுகிற பல்கலைக்கழகங்களோட தொடர்புகளை ஏற்படுத்தி அதனூடாக என்ன செய்யுது, இலங்கையில காணப்படுகிற நபர்களுக்கு சட்டக்கல்வியை வந்துட்டு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை வழங்குது. அப்ப இதனூடாகவும் என்ன செய்யலாம், ஒரு நபர் வந்துட்டு சட்டக்கல்வி தொடர்றதுக்கான வாய்ப்பு வந்துட்டு நம்ம இலங்கையில வந்துட்டு காணப்படுது. ரைட். இறுதியாக நம்ம இந்த விஷயத்துல எட் பண்ணிருக்கிற விடயம் தான் ஸ்ரீலங்கா லோ காலேஜ், அதாவது இலங்கை சட்டக்கல்லூரி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த இலங்கை சட்டக்கல்லூரி அப்படின்னு சொல்ற விடயம் மிக ஒரு முக்கியமாக வந்துட்டு நம்ம கதைக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே போல நிறைய விஷயங்கள் வந்துட்டு என்ன செய்யுது ஸ்ரீலங்கா லோ காலேஜை பொறுத்தவரையில் இருக்குது. அப்ப நான் இதை லாஸ்டா போட்டதுக்கான காரணமும் இருக்குது. சரிதானே? ஏன் நான் இதை லாஸ்டா போட்டேன்னு சொல்லி நான் அடுத்த இதுல சொல்றேன் என்ன விஷயம். இப்ப இந்த இலங்கை சட்டக்கல்லூரியை பொறுத்தவரையில மிக முதன்மையாக சட்டத்துறையில பிரவேசிக்கிற நபர்களுக்கு, அதாவது சட்டத்திறனியாக வேண்டும், அதாவது ஒரு லோயராக வேண்டும் சொல்ற நபருக்கு இலகுவான முறையில சட்டத்திறனியாக சொல்லி சொன்னால் இருக்கிற ஒரே ஒரு இடம் அல்லது ஒரே ஒரு வழிமுறை தான் இந்த இலங்கை சட்டக்கல்லூரி அப்படின்னு சொல்ற விடயம். ரைட். இப்ப இதுல நாம என்னென்ன வழிகள் அப்படின்னு சொல்ற விடயத்தை என்ன செய்ய பார்க்கணும். சரிதானே? அதாவது ஒரு இலங்கையில ஒரு நபர் வந்துட்டு என்ன செய்யலாம், இப்படியான 5 வழிகளூடாக சட்டக்கல்வியை தொடரலாம் அல்லது சட்டத்துறை ஊடாக சென்று சட்டத்தறையாக வந்துட்டு அவர் மாறலாம் அப்படின்னு சொல்றதுக்கான விடயம் தான் இந்த விடயம். இப்ப நாம அடுத்த விஷயம் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், அடுத்தது
அதாவது இப்ப நம்ம இந்த பார்த்த விடயங்கள், இப்ப இந்த வழிகள், என்னென்ன வழிகள் ஊடாக ஒரு ஆள் லோயர் ஆகலாம்னு சொல்ற விடயத்தை பார்த்தோம். ரைட். இப்ப இந்த 5 விஷயத்திலையும் வந்துட்டு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வந்துட்டு வழங்கப்படுது. இப்ப நாம ஒரு கல்வி நிறுவனத்திலேயோ அல்லது ஒரு யூனிவர்சிட்டியிலேயோ வந்துட்டு என்ன செய்யறோம், ஒரு கோர்ஸை வந்துட்டு ஃபாலோ பண்றோம்னு சொன்னா நமக்கு அந்த கோர்ஸ் முடிஞ்ச இறுதியில வந்துட்டு என்ன செய்யும், ஒரு டிகிரி வந்துட்டு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் வந்துட்டு கிடைக்க போகுது. சரிதானே? இப்ப நம்ம குவாலிஃபிகேஷன் சொல்ல போகல, அதாவது தகைமைகள் அப்படின்னு சொல்லி நாம பேசுவோமாக இருந்தால் பிரதானமாக நாம இந்த தகைமைகளை வந்துட்டு 2 வகைப்படுத்தலாம். பிரதானமா ஒன்று வந்துட்டு கல்வி தகைமைகள், அதாவது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்ற விடயம். அதே போல 2வது விடயம் வந்துட்டு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன், அதாவது தொழில்சார் தகைமைகள் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம், 2 வகைகளாக பிரிக்கலாம். இந்த அதாவது நம்மளோட சட்டத்துறையை பொறுத்தவரையில், இந்த லோ ஃபீல்டை பொறுத்தவரையில இந்த 2 தகைமைகள் வந்துட்டு என்ன செய்யப்படுது, தொடர்புபடுத்தப்படுது. இது மிக முக்கியமாக நம்ம அறிஞ்சு வச்சிருக்க வேண்டிய அடுத்த விஷயம். இப்ப நம்ம எப்படி லோயர் ஆகலாம்னு சொல்லி அந்த 5 விஷயங்களை நம்ம தெரிகிற மாதிரி இந்த அதாவது என்னென்ன குவாலிஃபிகேஷன் வந்துட்டு அங்க வந்துட்டு வழங்கப்படுதுன்னு சொல்ற தெளிவு நமக்கு கட்டாயம் வந்து என்ன செய்யணும், காணப்படும். ரைட். இதுல நாம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ், அப்ப அதுக்கு நான் எப்படி போகலாம்னு சொல்லி உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அப்ப இந்த ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்ல நீங்க வந்துட்டு 4 இயர்ஸ், அதாவது 4 வருடங்கள் வந்துட்டு நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னால் அந்த சட்டக்கல்வி வந்துட்டு தொடருவீங்க. அப்ப உங்களுக்கு என்ன நடக்கும்னு கேட்டால், அந்த ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்ல 4 வருட சட்டக்கல்வியை தொடர்ந்ததன் பிற்பாடு உங்களுக்கு எல்எல்பி ஹானர்ஸ், அதாவது சட்ட இளமானி அப்படின்னு சொல்ற கௌரவ பட்டம் ஒன்று என்ன செய்யும், உங்களுக்கு கிடைக்கும். அதனால எல்எல்பி ஹானர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிதானே? ரைட். அதே போலதான் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தை நாம் எடுத்தாலும் அதுல அந்த நுழைவு பரீட்சையில சித்தி அடைந்து அதுலயும் வந்துட்டு நம்ம சட்டக்கல்வி 4 வருடங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கும்னு சொன்னா தொடர வேண்டிய ஒரு தேவை ஒன்று காணப்படும். அங்கேயும் அந்த 4 வருடங்கள் முடிகின்ற பட்சத்துல அந்த எல்எல்பி என்று சொல்ற எல்எல்பி ஹானர்ஸ் அப்படின்னு சொல்ற சட்ட இளமானி கௌரவ பட்டம் உங்களுக்கு என்ன செய்யும், கிடைக்கும். இதுக்கும் 4 வருஷம் தான் எடுக்கும். இந்த 2 தகைமைகள் சரிதானே? ரைட். நான் என்னன்னு சொல்றேன் லாஸ்ட்ல. ரைட். இப்ப எல்எல்பி, அதாவது ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்ல எடுக்கிற எல்எல்பின்னு சொல்றதும் ஓப்பன் யூனிவர்சிட்டிஸ்ல வந்துட்டு எடுக்கிற எல்எல்பி ஹானர்ஸ்னு சொல்றதும் ரெண்டுமே ஒரே விஷயம் தான். சரிதானே? ரெண்டும் வேறு வேறு யூனிவர்சிட்டிஸ் நாம சொன்னாலும் இது ரெண்டுமே நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த 1978ஆம் ஆண்டு 16ஆம் இலக்க பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு சட்டத்தின் பிரகாரம் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களாகத்தான் இது வந்துட்டு கருதப்படுது. அப்ப அதனால நீங்க ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்ல எல்எல்பி எடுக்கிறதும் ஓப்பன் யூனிவர்சிட்டிஸ்ல எல்எல்பி எடுக்கிறதும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான விடயமா தான் இருக்க போகுது. ரைட். அடுத்த 3வது விடயம் வந்துட்டு நம்ம பார்த்தோம் என்னன்னு சொன்னால் டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டின்னு சொல்லி பார்த்தோம். கொத்தலாவில் டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி. அப்ப இந்த டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டிலையும் வந்துட்டு என்ன நடக்குதுன்னு கேட்டால், நீங்க 4 வருடங்கள் வந்துட்டு என்ன செய்வீங்க, அங்க கட்டண அடிப்படையில வந்து சட்டக்கல்வியை தொடருவீங்க. அதுக்கு பிற்பாடு உங்களுக்கு இங்கேயும் வந்துட்டு எல்எல்பி ஹானர்ஸ் அப்படின்னு சொல்ற அந்த தகைமை தான் உங்களுக்கு வழங்கப்படும். அதே போலதான் ஃபாரின் யூனிவர்சிட்டி அல்லது பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன், அதாவது நம்ம பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் சொல்ல போக்குல ஐடிஎம், பிகாஸ் இப்படியான விடயங்களை நாம சொல்லலாம். இந்த நிறுவனங்கள் அல்லது இந்த வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களை வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வழங்கப்படுகிற தகைமை, அதாவது ஒரு 3 வருடங்கள் அல்லது 4 வருடங்களின் பின் வழங்கப்படுகிற ஒரு தகைமை எல்எல்பி ஹானர்ஸாக தான் இருக்க போகுது. ஆனால் இறுதியாக நாம பார்த்த விடயம் ஸ்ரீலங்கா லோ காலேஜ், அதாவது இலங்கை சட்டக்கல்லூரி அப்படின்னு சொல்ற விடயம். இந்த நிறுவனம் இலங்கையை பொறுத்தவரையில ஒரே ஒரு நிறுவனம் தான் இருக்குது. என்னத்துக்குன்னு சொல்லி கேட்டால், இந்த அட்டோர்னி லோன்னு சொல்ற இந்த தகைமையை, இந்த குவாலிஃபிகேஷனை வழங்குகிற நிறுவனமாக இலங்கையை பொறுத்தவரையில ஒரே ஒரு நிறுவனம் தான் இருக்குது. அது ஸ்ரீலங்கா லோ காலேஜ் மட்டும்தான். அப்ப நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன், இப்ப குவாலிஃபிகேஷன் சொல்ல போகல நம்ம 2 வகையாக என்ன செய்யலாம், அதை நாம எடுக்கலாம். ஒன்று வந்துட்டு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அதே போல ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன். நான் உங்களுக்கு இதுல வந்துட்டு மேல சொன்ன 4 விடயங்களும், அதாவது எல்எல்பி என்று சொன்ன 4 விடயங்களும் எப்படியான குவாலிஃபிகேஷன் சொல்லி சொன்னால் அது ஒரு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அதாவது கல்வி தகைமை மாத்திரம்தான். இப்ப நீங்க சட்டத்துறையில ஒரு சட்டத்தரணியாக திகழ வேண்டுமாக இருந்தால் அல்லது நீதிமன்றங்கள்ல நீங்க வழக்கு நடவடிக்கைகள்ல ஈடுபடணுமாக இருந்தால் உங்களுக்கு தேவையானது என்ன குவாலிஃபிகேஷன் சொன்னால், அல்லது உங்களை சட்டத்தரணின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு சொன்னால் கட்டாயமாக அட்டர்னி அட் லோ அப்படின்னு சொல்ற
குவாலிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கணும். அதை நாம சொல்லுவோம் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன், அதாவது தொழில்சார் தகைமைன்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ ஒரு தொழில்சார் தகைமையை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நபர் தான் சட்டத்தரணி அல்லது ஒரு லோயர் அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்படுவார், அழைக்கப்படுவார். அப்ப இதுதான் இந்த ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனுக்கும், அதாவது அட்டர்னி அட் லோக்கும், அதே போல கல்வி தகைமை என்று சொல்ற எல்எல்பி என்று சொல்றதுக்கும் இடையில டிஃபரன்ஸ், சரிதானே? அப்ப இது என்னென்ன விஷயங்களுக்கு நமக்கு தேவைப்படுதுன்னு சொல்றது நம்ம என்ன செய்யலாம், அதுக்கு பிறகு டீட்டெயிலா வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வந்து என்ன செய்யப்படுது, இந்த நிறுவனங்களால வழங்கப்படுதுன்னு சொல்ற விவரம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சாலே அல்லது தெளிவாக இருந்தாலே போதும், சரிதானே? ரைட். அப்ப இப்படியான குவாலிஃபிகேஷன் தான் என்ன செய்யப்படுது இங்க இந்த இந்த நிறுவனங்கள்ல வந்து வழங்கப்படுது. ரைட். அதே போல இலங்கை சட்டக்கல்லூரியில பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு 3.5 வருடங்களுக்கு பிறகு வந்துட்டு அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அப்ப இலங்கையில வந்துட்டு ஒரு ஆள் வந்துட்டு லோயராக இருக்கிறதுக்கு ஃபாஸ்டஸ்ட் வேன்னு சொல்லி சொன்னார், அல்லது இலகுவாக வந்துட்டு ஆகிற சொன்னால் இருக்கிற ஃபாஸ்டஸ்ட் வே வந்துட்டு இந்த இலங்கை சட்டக்கல்லூரின்னு சொல்ற விஷயம். ரைட் ரைட். இப்ப அடுத்த விஷயம் ரைட். ரைட், ஓகே. அப்ப நாம வந்துட்டு என்னென்ன வழிகளூடாக சட்டத்தரணியாகலாம், அதே போல அந்தந்த நிறுவனங்கள்ல வழங்கப்படுகின்ற என்னென்ன குவாலிஃபிகேஷன், அதாவது என்னென்ன தகைமைகள் வழங்கப்படுதுன்னு சொல்ற விவரங்கள் வந்துட்டு பார்த்தோம். ரைட். இப்ப வந்துட்டு நாம பாக்குற விஷயம் என்னன்னு சொன்னால், மிக எளிமையாக உங்களுக்கு விளங்குகிற விதத்துல தான் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், இதை வந்துட்டு போட்டிருக்கிறோம். ரைட். அப்ப என்னன்னு சொன்னால், இப்ப ஒரு ஆள் வந்து என்ன செய்யறாரு, வெவ்வேறு நிறுவனங்கள், இப்ப 5 வகையான நிறுவனங்கள் வந்துட்டு பார்த்தோம், சட்டக்கல்வி வந்து தொடர்றதுக்கான நிறுவனங்கள். அப்ப இவங்க எல்லாரும் வந்துட்டு எப்படி வந்துட்டு என்ன செய்யற, லோயர் ஆகுற அல்லது சட்டத்தரணி ஆகிறன்னு சொல்ற விடயத்தை தான் நம்ம இதுல வந்துட்டு என்ன செய்யும் உங்களுக்கு தெளிவுபடுத்திருக்கேன். அதாவது அண்மை கால மாற்றங்கள் அடிப்படையாக வச்சு இந்த விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிருக்கிறேன். இதுல முதலாவது நாம பார்த்தோம்னு சொன்னால் ஸ்டேட் யூனிவர்சிட்டி, அதாவது கொழும்பு யூனிவர்சிட்டி, பேராதனி, ஜப்னா, அதான் நம்ம ஸ்டேட் யூனிவர்சிட்டின்னு சொல்றோம். அப்ப இந்த யூனிவர்சிட்டி, அதே போல ஓப்பன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கான்னு சொல்றோம், அதாவது இலங்கை திறந்த பல்கலைக்கழகம், அதே போல டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி. இந்த 3 பல்கலைக்கழகங்கள்லையும் 4 வருடங்கள் கொண்ட எல்எல்பி அப்படின்னு சொல்ற அந்த கல்வித்தகைமையை பூர்த்தி செய்கின்ற நபர்கள் இவங்க சட்டத்திறனி ஆகிறன்னு சொன்னா என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், அதாவது இலங்கை சட்டக்கல்லூரிக்கு வந்து என்ன செய்யணும், இவங்க அவங்களோட 4 வருட பட்டப்படிப்புக்கு பின்னர் இலங்கை சட்டக்கல்லூரிக்கு வந்து அங்க வந்து அவங்கள ஒரு மாணவனாக அவங்க பதிவு செய்து கொண்டு அந்த சட்டக்கல்லூரியில காணப்படுகிற இறுதியாண்டு பரீட்சையில், அதாவது ஃபைனல் இயர் எக்ஸாம்ல வந்துட்டு அவங்க என்ன செய்யணும், பாஸ் ஆகணும். இந்த ஃபைனல் இயர் எக்ஸாம்ல வந்துட்டு அவங்க பாஸ் ஆகினதுக்கு பிறகு 6 மாதங்கள் கொண்ட அப்ரெண்டிஸ்ஷிப்னு சொல்லி சொல்றோம், அதாவது பயிலுனர் கால நெறிக்கு பிறகு அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒரு அட்டர்னி அட் லோவாக அல்லது ஒரு லோயராக வந்துட்டு என்ன செய்வாங்க, மாறுவாங்க, சரிதானே? அப்ப அவங்களுக்கு எடுக்கிற காலம் எவ்வளவு நிலை பார்த்தோம்னு சொன்னால், இப்ப ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ், ஓப்பன் யூனிவர்சிட்டி, கொத்தலாவுல டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டிஸ் இருக்கிற காலம் எவ்வளவு, மினிமம் வந்துட்டு அதாவது அவங்களோட கோர்ஸை வந்துட்டு கம்ப்ளீட் பண்றதுக்கு 4 இயர்ஸ், அதே போல ஃபைனல் இயரை வந்துட்டு அவங்க கம்ப்ளீட் பண்றேன்னு சொன்னால் எப்படி ஒரு 1 இயர். அப்ப ஒரு 5 இயர்ஸ்ல தான் வந்துட்டு என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க, 5 அல்லது 5.5 இயர்ஸ், சரியானே? அப்ப அப்படியான 5.5 வருடங்களுக்கு பிறகுதான் அவங்க ஒரு சட்டத்திறனியாக என்ன செய்யலாம், இந்த முறை கூட போராக்கள் வந்து வரலாம். இது இந்த விடை. அடுத்தது பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் அல்லது பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன், இதுலயும் வந்துட்டு என்ன செய்யறாங்க, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்எல்பி ஹோன்ஸ் அப்படின்னு சொல்ற டிகிரியை தான் வந்துட்டு 3 வருடங்கள் அல்லது 4 வருடங்கள் கொண்ட காலப்பகுதியில வந்துட்டு கம்ப்ளீட் பண்றாங்க. அப்ப இப்படியான நபர்கள் வந்துட்டு என்ன செய்யலாம்னு சொன்னால், இலங்கை சட்டக்கல்லூரிக்குள்ள வாரன்னு சொன்னான், அப்ப இலங்கை அல்லது லோயர் ஆகிறன்னு சொல்லி சொன்னால் என்ன செய்யணும்னு சொன்னால், இப்படியாக வாராக்கள் அதாவது 2025ஆம் ஆண்டுல இருந்து இப்ப அதாவது 2025ஆம் ஆண்டுன்னு சொன்னா இப்ப நீங்க எக்ஸாம் எழுத போற வருடம், அந்த கல்வியாண்டுல இருந்து நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா அவங்களும் வந்துட்டு அவங்களுக்கு சொல்லி ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் சொல்ற ஒரு விஷயம் வந்துட்டு இலங்கை சட்டக்கல்லூரியால வந்து ஏற்படுத்தப்பட்டு, இது புதிய ஒரு விடயம். அப்ப நம்ம விசேட நுழைவு பரீட்சை அப்படின்னு சொல்லி சொல்றோம். இவங்க எல்எல்பியை முடிச்ச உடனே வந்துட்டு என்ன செய்ய இயலாதுன்னு கேட்டால், இலங்கை சட்டக்கல்லூரியில அவங்கள மாணவர்களாக பதிவு செய்ய முடியாது. அது முதல் தான் வந்துட்டு அப்படியான சிஸ்டம் வந்துட்டு இருந்தது. ஆனா இப்ப அதை வந்துட்டு என்ன செஞ்சிட்டாங்க, சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இவங்க என்ன செய்யணும், இவங்களும் ஒரு விசேட நுழைவு பரீட்சை, அதாவது அதுல வந்துட்டு சட்டம் சம்பந்தமான வினாக்கள் வந்து என்ன செய்யப்படும் சொன்னால் வரும், சரிதானே? அப்ப அப்படியான ஒரு விசேட நுழைவு பரீட்சையில தோற்றி அதுல வந்துட்டு செலக்ட் ஆகினாத்தான் என்ன செய்வாங்கன்னு சொன்னால்
லோ காலேஜில் வந்துட்டு அவங்க என்ன செய்யலாம், தன்னை ஒரு மாணவனாக பதிவு செய்ய முடியும். அவங்க வந்துட்டு டிரெக்டா என்ன செய்யலாம், இப்படியா வாராக்கள் ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதி போராக்கள் டிரெக்டாக வந்துட்டு ஃபைனல் இயர்ல வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணி ஃபைனல் இயர் எக்ஸாம் வந்துட்டு செய்து அதுக்கு பிறகு 6 மாதங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப் இயர் செய்து அதுக்கு பிறகு என்ன செய்யலாம், ஒரு லோயராக வரலாம். இது இந்த ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் அல்லது பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல வந்துட்டு தொடர்றாக்களுக்கான நிலைமையா இருக்கப்படுது. அப்ப இவங்களோட கால அளவை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் ஒரு லோயர் ஆகிறதுக்கு இப்படியான வழிமுறைகளோட போராக்கள், அதாவது 3 or 4 இயர்ஸ்ன்னு சொல்ல போகல, இங்க 4 இயர்ஸ், அதே போல ஃபைனல் இயர் வந்துட்டு எழுதினாங்கன்னு சொன்னால் ஒரு 1 அல்லது 1 இயர், அதே போல அங்கால வந்துட்டு அப்ரெண்டிஸ்ஷிப் இயர், அதாவது பயிலுனர் காலநெறின்னு சொல்லி சொல்றோம், அதுக்கு ஒரு 6 மாதங்கள். அப்ப மொத்தம் 5.5 வருடங்கள் சொல்லி சொல்லலாம். அப்ப இங்கால ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த அதே காலப்பகுதி தான் இங்காலையும் என்ன செய்யுது, ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ்ல முடிக்கிறார்களுக்கும் என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஏற்படுத்தப்படுது. இப்ப இறுதியாக இருக்கிற விடயம் வந்துட்டு ஸ்ரீலங்கா லோ காலேஜ், அதாவது இலங்கை சட்டக்கல்லூரி. இப்ப இந்த இலங்கை சட்டக்கல்லூரியில இப்ப நாம நுழையணுமாக இருந்தால், இலங்கை சட்டக்கல்லூரியில நம்ம டிரெக்டாக நுழையணுமாக இருந்தால் என்ன செய்யணும்னு சொன்னால், இலங்கை சட்டக்கல்லூரியால வந்துட்டு வருடாந்தம் வைக்கப்படுகிற ஜெனரல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், அதாவது பொது நுழைவு பரீட்சை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த பொது நுழைவு பரீட்சையில சித்தியடைகின்ற பட்சத்துல மட்டும்தான் என்ன செய்யலாம்னு சொன்னால், இலங்கை சட்டக்கல்லூரியினுடைய முழு நேர மாணவர்களாக அல்லது இன்டர்னல் ஸ்டூடெண்டாக வந்து என்ன செய்யலாம், வர முடியும். இவங்களுக்கு என்ன நடக்கும்னு கேட்டால், ஸ்ரீலங்கா லோ காலேஜில் டிரெக்டாக, அதாவது ஜெனரல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமின் ஊடாக போராக்கள் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு 3 பரீட்சைகள் வந்துட்டு நடத்தப்படும். சரிதானே, அதாவது ப்ரீலிமினரி இயர், அதாவது ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லி சொல்றோம், அதே போல இன்டர்மீடியட் இயர் நம்ம செகண்ட் இயர்னு சொல்லி சொல்லலாம், அதே போல ஃபைனல் இயர், அதாவது இறுதியாண்டு பரீட்சை. இப்படி 3 வருட பரீட்சை வந்துட்டு என்ன செய்யும் சொன்னா நடக்கும். அப்ப வருடாந்த பரீட்சை இப்ப வரையும் வருடாந்த பரீட்சை இடம்பெறதால 3 வருடங்களுக்கு 3 பரீட்சை வந்து என்ன செய்யும் நடைபெறும். அதன் பிற்பாடு என்ன செய்யலாம்னு சொன்னால், அவங்க 6 மாத அப்ரெண்டிஸ்ஷிப் இயர் முடிஞ்சதுக்கு பிறகு அட்டோர்னியட் லோவாக வந்துட்டு வரலாம். அப்ப இவங்களுக்கு எடுக்கிற காலப்பகுதி எவ்வளவுன்னு சொல்லி கேட்டால் வெறும் 3.5 வருடங்கள் வந்து எடுக்க போகுது. லோ காலேஜில் வந்துட்டு அட்மிட் ஆகி அந்த 3 இயர்ஸையும் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு அவங்க 6 மாத அப்ரெண்டிஸ்ஷிப் இயர் போவாங்களாக இருந்தால் அதுக்கு பிறகு அவங்களுக்கு எடுக்கிற காலப்பகுதி ஒரு லோயர் ஆகிறதுக்கு 3.5 வருடங்கள். ஆனா இங்க என்ன நடக்கும்னு கேட்டால், ஸ்ரீலங்கா லோ காலேஜ் கூட, அதாவது இந்த பொதுநுழைவு பரீட்சை எழுதி பாஸ் ஆகி லோயர் ஆகிற ஆட்களுக்கு வந்து இந்த அட்டர்னியட் லோன்னு சொல்ற தொழில்சார் தகைமை, அதாவது ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் மாத்திரம் தான் வந்து கிடைக்கும். சொல்றது நல்லா விளங்கி வச்சு கொள்ளுங்க. இப்ப மத்தாக்களுக்கு வந்துட்டு என்ன நடக்கும்னு கேட்டால், அதாவது ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் ஓப்பன், அதே போல டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி, அதே போல ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ்ல வந்துட்டு செய்யறாக்களுக்கு வந்துட்டு எல்எல்பின்னு சொல்ற அவங்களோட கல்வி தகைமையும் இருக்கும். அதே போல அவங்க வந்து இப்படியான முறைகளூடாக வந்து லோ காலேஜில் வந்துட்டு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகினாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த சட்டத்தரணின்னு சொல்ற அல்லது அட்டோர்னியட் லோன்னு சொல்ற தொழில்சார் தகைமையும் கிடைக்கப்பெறும். இதுதான் முக்கியமான விஷயம். அப்ப நம்மளை பொறுத்தவரையில இப்ப இதுல இருக்கிறார்கள் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு நோக்கம் வந்துட்டு இருக்க போகுதுன்னு சொல்லி சொன்னால், அது ஒரு லோயர் ஆகிறது அல்லது ஒரு சட்டத்தரணி ஆகிறன்னு சொல்லி சொல்லலாம், அதாவது அட்டர்னியட் லோன்னு சொல்லி சொல்றோம். அப்ப இப்படி ஆகிறன்னு சொல்லி சொன்னால் நமக்கு இருக்கிற ஒரு இலகுவான ஒரு முறை அல்லது ஒரு விரைவான காலப்பகுதிக்குள்ள வந்துட்டு நம்ம முடிக்கக்கூடிய ஒரு முறை வந்துட்டு என்னன்னு கேட்டால், இலங்கை சட்டக்கல்லூரியில வந்துட்டு முழு நேர மாணவனாக போய் அது கூட வாரது அப்படின்னு சொல்றத சொல்லலாம், நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கு. அப்ப இப்படியான வழிகள் தான் என்ன செய்யுது, நம்முடைய இலங்கையை பொறுத்தவரையில ஒரு சட்ட கல்விக்குள்ள போறதுக்கான வழிமுறைகளாகவும், அந்த சட்டக்கல்விக்குள்ள போற ஆட்கள் எந்த நிறுவனத்துக்குள்ள போனாலும், எந்தெந்த நிறுவனங்கள் அல்லது பல்கலைக்கழகங்கள் ஊடாக சட்டக்கல்வியை தொடர்ந்தாலும் இறுதியில வந்துட்டு அவங்க சங்கமமாகிற இடம் வந்துட்டு எதுன்னு கேட்டால் இந்த இலங்கை சட்டக்கல்லூரி அப்படின்னு சொல்ற விடயம். சரிதானே. அப்ப என்ன எங்க வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்களோட சட்டக்கல்வியை தொடர்ந்து இருந்தாலும் இறுதியாக இவ்வாறான வழிகள் ஊடாக இலங்கை சட்டக்கல்லூரியில வந்துட்டு அவங்க பரீட்சைகளை எழுதி அதுல சித்தியடைகிற பட்சத்துல மட்டும்தான் அவங்க வந்துட்டு ஒரு சட்டத்திறனியாக வந்துட்டு திகழலாம். இதுதான் நம்முடைய இலங்கையை பொறுத்தவரையில இருக்கிற அப்டேட்டான விஷயம். சரிதான. இலங்கையை பொறுத்தவரை இருக்கிற ஒரு லோயர் ஆகிறதுக்கான அப்டேட்டான விடயம். இவ்வளவுதான் முக்கியமா நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. இப்ப நம்ம ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போறோம் அல்லது நம்ம லோயராக போறோம்னு சொல்றதுக்கு முதல் நமக்கு கட்டாயமாக வந்துட்டு இந்த விடயங்கள் வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும். அப்ப அதுக்காகத்தான் இந்த விடயங்களை வந்துட்டு நாங்க என்ன செஞ்சிருக்கோம்னு சொன்னா எட்டாகி இருக்கிறோம். இப்ப நம்மளுக்கு இருக்கிறவே இப்ப நாம இங்க இருக்கிறார்கள், இந்த மீட்டிங்ல ஜாயின் இருக்கிறார்கள் வந்துட்டு நான் நினைக்கிறேன் ஆல்ரெடி சொன்ன அந்த 4 வேஸையும் விட
நிறைய பேர் வந்துட்டு என்ன செய்வீங்கன்னு கேட்டால் அதாவது இலங்கை சட்டக்கல்லூரி அதே போல இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் எல்எல்பி. அப்ப இந்த ரெண்டு நுழைவு பரீட்சைகளுக்காக தான் என்ன செய்வீங்க, முகம் கொடுக்கக்கூடிய ஆட்களாக வந்து காணப்படுறீங்க. அப்ப இது சம்பந்தமாக நாம என்ன செய்யலாம் சொன்னா அடுத்த விஷயத்துல பார்க்கலாம். அப்ப இப்ப நாம என்னன்னு சொல்லிட்டோம்னா, அதாவது சட்ட நுழைவு பரீட்சைகள், அதாவது நான் ஒரு லோயராக போறேன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு என்ன வயசூடாக போகலாம் ஆல்ரெடி பார்த்தேன். அப்ப அதுல நம்மளுக்கு இப்ப இருக்கிற இறுதி வாய்ப்பு என்னன்னு சொன்னால் சட்ட நுழைவு பரீட்சைகள். இப்ப நம்ம இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இறுதி வாய்ப்பு வந்துட்டு சட்ட நுழைவு பரீட்சைகளாக வந்து இருக்குது. இப்ப இந்த சட்ட நுழைவு பரீட்சைகள் அப்படின்னு சொல்லி சொல்ல போக்குள்ள, அதாவது ஒன்று வந்துட்டு இலங்கை சட்டக்கல்லூரியினுடைய பொது நுழைவு பரீட்சை, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இலங்கை சட்டக்கல்லூரியில் வருடாந்தம் நடத்தப்படுகிற பொது நுழைவு பரீட்சையை சொல்லலாம். அதே போல ஓப்பன் யூனிவர்சிட்டி, அதாவது இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தால வந்துட்டு எல்எல்பி, அதாவது சட்ட இளமானி கௌரவ பட்டத்துக்காக வேண்டி மேற்கொள்ளப்படுகிற தெரிவு பரீட்சை அல்லது சட்ட நுழைவு பரீட்சை அப்படின்னு சொல்லலாம். இப்படி இரண்டு பரீட்சைகள் தான் இலங்கையை பொறுத்தவரையில என்ன லோ என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் சொல்லி காணப்படுது. இரண்டு பிரதானமான பரீட்சைகள், இரண்டும் போட்டித்தன்மை பரீட்சைகள் சொல்லி சொல்லலாம், போட்டி வாய்ந்த பரீட்சைகள் சொல்லி அடையாளப்படுத்தலாம். ரைட். அப்ப இது சம்பந்தமாக நாம் என்ன செய்ய வேண்டியதுன்னா முக்கியமா பார்க்க வேண்டியது இதான் நம்மட மெயினான விஷயம். நம்மட இந்த செஷன்ல வந்துட்டு மெயினான விடயம் வந்துட்டு இதுதான். அப்ப இந்த ஸ்ரீலங்கா லோக்கல் ஜெனரல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு வந்துட்டு நான் எழுத போறேன்னு சொன்னா எனக்கு என்ன தேவை, அதுல பேப்பர் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு எப்படி இருக்குது, அதே போல எல்எல்பி டிகிரி அது ஓப்பன் யூனிவர்சிட்டியில நான் ஃபாலோ பண்ண போறேன்னு சொன்னால் அதுக்கு எனக்கு என்ன தேவைன்னு சொல்ற விடயங்கள் நம்ம டீட்டெயிலாக பார்க்க வேண்டியது. அப்ப இது சம்பந்தமாக வந்துட்டு இப்ப நான் பேச போறதில்லை. அப்ப இது சம்பந்தமாக சில வளவாளர்கள் வந்துட்டு பேசுவாங்க. அப்ப இதுல இருக்கிற, அதாவது இலங்கை சட்டக்கல்லூரியில இருக்கிற அதே போல இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்துல படிக்கிற நபர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இப்ப இது சம்பந்தமாக வந்துட்டு உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை வந்து என்ன செய்வாங்க, தருவாங்க. ரைட். அப்ப அதுல முதலாவது விஷயம் வந்துட்டு இலங்கை சட்டக்கல்லூரி பொதுநுழைவு பரீட்சை. அப்ப இலங்கை சட்டக்கல்லூரி பொதுநுழைவு பரீட்சையில வந்துட்டு என்னென்ன விடயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்றவங்களுக்கு அந்த டீட்டெயில வந்துட்டு அதாத் சேர் வந்துட்டு தெளிவுபடுத்துவார். ரைட். ஓகே. அவரோட ஆடியோ வந்துட்டு கிளியர் இல்லாம இருக்குது, கொஞ்சம் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், குட் மார்னிங். நான் பேசுறது இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது, நீங்க பேசலாம். ஓகே. லோ காலேஜ் அடுத்தது எல்எல்பியை பொறுத்த மாட்டில் பொதுவாக எல்லாம் இப்ப எமன் பண்ணிக்கிற தெரியும் தானே எல்லாருக்கும் லோ காலேஜ் பேப்பர் எப்படி வரும்னு சொல்லி. அந்த வகையில ஆரம்ப கட்டத்துல முதல் ஆரம்ப காலங்களில் வந்துட்டு லோ காலேஜ் என்ட்ரன்ஸ் வந்துக்கிட்டு மூணு பாடநெறிகளை மட்டும் கொண்டதாக காணப்பட்டுச்சு. ஒன்று ஐக்யூ பாடம், அடுத்தது ஜிகே, அடுத்தது தமிழோ அவங்க விரும்பிய லாங்குவேஜ் எடுத்து செய்யக்கூடியதாக இருந்துச்சு, தமிழ் அல்லது இங்கிலீஷ் அல்லது சிங்களம். இப்போ வந்துக்கிட்டு எமெண்ட் பண்ணிக்கிறாங்க வந்துக்கிட்டு எல்எல்பி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் சிஸ்டத்துக்கு வந்துக்கிட்டு லோ காலேஜை வந்துக்கிட்டு மாற்றி வைக்கிறாங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். இப்போ அந்த வகையில இப்போ நாம பார்க்க போனோம்னு சொன்னா ஐக்யூ எக்ஸாம் ஒரு எக்ஸாமாக நடக்கும். அதே போல ஜிகே ஒரு தனி எக்ஸாமாக நடக்கும். அதே போல தமிழ் அல்லது சிங்களம் ஒரு தனி எக்ஸாம் பேப்பராக வரும். அதே மாதிரி இங்கிலீஷ் பேப்பர் கட்டாயமாக அதுவும் ஒரு தனி பேப்பராக கொண்டு வரப்பட்டிருக்குது. இதுல வந்துக்கிட்டு இப்ப ஐக்யூ, ஜிகே, தமிழ், இங்கிலீஷ் ஆகிய 4 பரீட்சை பேப்பர்களும் ஐக்யூ வந்துக்கிட்டு 1 hour நடக்கும். அதே போல ஜிகே வந்துக்கிட்டு 1 hour நடக்கும். தமிழும் 1 hour, இங்கிலீஷும் 1 hour, எல்லாமாக மொத்தம்
சாரி, லோ காலேஜ் என்ட்ரன்ஸை பொறுத்த மாட்டில் 4 பாடம் என்று சொல்லி சொன்னேன். அதில் ஐக்யூ பேப்பர் வந்துக்கிட்டு 1 hour நடக்கும். அதே போல் ஜிகேயும் 1 hour நடக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்துக்கிட்டு 2 பாடங்களும் 1.5 மணித்தியாலம் 1.5 மணித்தியாலமாக செட் பண்ணப்பட்டிருக்குது. ரைட், ஓகே, சரி. என்னன்னு சொல்லி சொன்னால் சார் சொன்ன மாதிரி அந்த விடயங்கள் வந்து என்ன செய்யப்படுறீங்கன்னு சொன்னா செய்யப்படுறீங்க. சரியான இப்ப உதாரணமா இப்ப நம்ம சட்டக்கல்லூரி பொதுநுழைவு பரீட்சை நம்ம எடுத்தோம்னு சொன்னால் அதுல உங்களுக்கு பேசிக்கா வந்துட்டு சில குவாலிஃபிகேஷன் வந்து தேவைப்படும். அதுல ஒன்று வந்து என்ன சொன்னால் 17 years கம்ப்ளீட்டட், அதாவது உங்களுக்கு 17 வயது வந்துட்டு பூர்த்தி ஆகிருக்கிறது, முதலாவது விஷயம். ரெண்டாவது விடயம் என்னன்னு சொன்னால் அதாவது திருத்தப்பட்ட இது விடயத்தின் பிரகாரம் அதாவது காப்போத்த உயர்தர பரீட்சை, அதாவது GCAL எக்ஸாம்னு சொல்லி சொல்றோம். சரிதானே? இந்த காப்போத்த உயர்தர பரீட்சையில எந்த பிரிவாக இருந்தாலும், அதாவது இந்த உதாரணமாக 5 பாட பிரிவுகள் வந்து இருக்கு, சாரி 6 பாட பிரிவுகள் வந்து இருக்கு. அப்ப இதுல எந்த பாட பிரிவாக இருந்தாலும் நீங்க என்ன செய்யலாம், இந்த என்ட்ரன்ஸ், அதாவது லோ காலேஜ் ஜெனரல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு வந்துட்டு சிட் பண்ண முடியும். சரிதானே? அப்ப காப்போத்த உயர்தரத்துல நீங்க 2 பாடங்கள்ல இரண்டு பாடங்கள்ல சி சித்திகளும் அதே போல ஒரு பாடத்துல குறைஞ்சது எஸ் சித்தியும் வந்துட்டு பெற்றிருந்தால் ஏ லெவல் குவாலிஃபிகேஷன் வந்துட்டு உங்களுக்கு போதுமானதாக இருக்க போகுது. அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு இதுல அதாவது ஓ லெவல்ல வந்துட்டு தமிழ் அதே போல இங்கிலீஷ் இந்த 2 பாடங்கள்லையும் வந்துட்டு என்ன இருக்கணும்னு சொல்லி கேட்டால் சி சித்தி வந்துட்டு இருக்கணும். சரிதானே? அப்ப லோ காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறேன்னு சொன்னா ஏ லெவல்ல வந்துட்டு மினிமம் 2C/NS சொல்ற இந்த விடயம். அதே போல ஓ லெவல் அதாவது காப்போத்த சாதாரண தர பரீட்சையில பொறுத்தவரையில அதுல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல அதே போல தமிழ் அல்லது சிங்கள, பெரும்பாலும் நான் நினைக்கிறேன் இருக்கிறார்கள் வந்துட்டு எல்லாரும் தமிழ் எடுக்கிறார்கள் தான் இருந்திருப்பீங்க, தமிழ் லாங்குவேஜ். அப்ப ஓ லெவல்ல அப்ப தமிழ்ல வந்துட்டு என்ன செய்யணும், 2லையும் வந்துட்டு சி சித்திகளை பெற்றிருக்கணும். இது மிக முக்கியமான ஒரு தேவைப்பாடு. இந்த ரிக்குவயர்மெண்ட்ஸ் இந்த 2ம் இல்லைன்னு சொன்னால் இலங்கை அதாவது சட்டக்கல்லூரியினுடைய பொதுநுழைவு பரீட்சையை என்ன செய்ய முடியாது, எழுத முடியாதுன்னு சொல்றதை விலகிக் கொள்ளுங்க. சரிதானே? அப்படி நீங்க அப்ளை பண்ணுவீங்களாக இருந்தாலும் நீங்க உங்களுக்கு வந்துட்டு உங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல வந்துட்டு நீங்க என்ன செய்வீங்க, ரிஜெக்ட் ஆவீங்க சொல்றது விலகிக் கொள்ளுங்க. சரியானே? இது முக்கியமான ஒரு விஷயம். அப்ப இந்த இதை பொறுத்தவரையில் இலங்கை சட்டக்கல்லூரி பொதுநுழைவு பரீட்சையை பொறுத்தவரையில் சரிதானே? ரைட். இப்ப அதே மாதிரி இப்ப ஆல்ரெடி சார் சொன்ன மாதிரி இந்த விஷயம் வந்துட்டு நேத்து தான் வந்துட்டு என்ன செய்யப்பட்டுச்சுன்னு சொன்னால் எமெண்ட் ஆகிருக்கு, அதாவது திருத்தப்பட்டிருக்கு இந்த விஷயம். அதாவது பொதுநுழைவு பரீட்சையை பொறுத்தவரையில திருத்தப்பட்டிருக்கிற விஷயங்கள் முதல் வந்துட்டு வேறொரு ஸ்ட்ரக்சர்ல தான் என்ன செய்யப்படும், அந்த லோ காலேஜ் பேப்பர் வந்துட்டு என்ன செய்யறது நடக்கிறது எக்ஸாம். ஆனா நேத்து திருத்தப்பட்ட அந்த வர்த்தமான அறிவித்தலின் பிரகாரம் வந்துட்டு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 4 பாடங்களாக வந்துட்டு இப்ப காணப்படுது. அதுல முதலாவது வந்துட்டு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா சொல்லி சொன்னால் அதாவது ஜெனரல் நாலேஜ். சரிதானே? ஜெனரல் நாலேஜ். சாரி, அந்த சிலாக்கள் வந்துட்டு கேள்விகள் வந்துட்டு போட்டிருக்கிறீங்க. இந்த செஷன் வந்துட்டு இப்ப நான் நினைக்கிறேன் ஒரு 5 minutes 10 minutesல முடிஞ்சிடும் நினைக்கிறேன். அப்ப அது முடிஞ்சதுக்கு பிறகு கொஞ்சம் அதுக்குரிய ஒரு டைம் ஒன்று தருவோம் நான் உங்களுக்கு. சரிதானே? அப்ப நீங்க உங்களோட கேள்விகளை வந்துட்டு கேட்கலாம். இந்த 3 பேர் இருக்கிறோம், அப்ப நீங்க கேட்கலாம். சரி, அப்ப இதுல உங்களுக்கு லோ காலேஜ் சம்பந்தமா சொல்ல போனா அடுத்த விஷயம் வந்துட்டு ஜெனரல் நாலேஜ். அப்ப ஜெனரல் நாலேஜ் பேப்பர் வந்துட்டு 1 hourக்கு நடக்க போகுது. அதே மாதிரி ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஐக்யூன்னு சொல்ற இந்த பேப்பர் வந்துட்டு அதுவும் 1 hourக்கு வந்து என்ன செய்வாங்க, செட் பண்ணிருக்கிறாங்க. அதே மாதிரி தமிழ் லாங்குவேஜ் பேப்பர் வந்துட்டு பாத்தீங்கன்னா 1.5 hour, அதாவது 1.5 மணித்தியாலம் கொண்டதாக அமையும். அதே போல ஆங்கில பேப்பர் அதாவது இங்கிலீஷ் பேப்பர் என்னன்னு சொன்னால் அதுவும் 1.5 மணித்தியாலம் கொண்டதாக அமையும். இப்படி 4 பேப்பர்கள் என்ன செய்யப்படும் கேட்டால் இப்ப இந்த புதிய திருத்தத்துக்கு அமைவாக இலங்கை சட்டக்கல்லூரியில வந்து என்ன செய்யப்படுது, நடத்தப்பட போகுது. சரி, அதாவது இந்த உங்களுக்கு அதாவது 2025ஆம் ஆண்டு கல்வியாண்டுக்குரிய ஆக்களுக்கு தான் இந்த திருத்தம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. இப்ப எழுத போற ஆக்களுக்கு இந்த மெத்தட்ல தான் எக்ஸாம் வந்து நடக்க போகுது சொல்றத கிளியரா விளங்கி கொள்ளுங்க. இது லோ காலேஜ் ஜெனரல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதுற ஆக்களுக்கு மாத்தியம். ரைட். இதுல மிக முக்கியமான ஒரு விடயம் என்னன்னு சொன்னால் இப்ப நான் சொல்ற விஷயம் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. அதாவது இந்த 4 பாடத்திலையும் நீங்க குறைஞ்சது 40 புள்ளிகளை வந்துட்டு பெறணும். அதாவது நீங்க இலங்கை சட்டக்கல்லூரியில் அனுமதி பெறணுமாக இருந்தால் இந்த 4 பாடத்திலையும் குறைந்தது 40 புள்ளிகள் வந்துட்டு பெறணும். உதாரணமாக ஜெனரல் நாலேஜ்ல, அதே மாதிரி ஜெனரல் இன்டெலிஜென்ஸ்ல, அதே மாதிரி தமிழ், அடுத்தது இங்கிலீஷ், இந்த 4 பாடத்திலையும் ஒவ்வொன்றிலையும் குறைந்தது 40 புள்ளிகள் கட்டாயமாக பெற்றுக்கொள்ளணும். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க
அனுமதியை பெற்றுக்கொள்ள தவறுகின்ற ஆட்களாக தான் நீங்க என்ன செய்வீங்க, பார்க்கப்படுவீங்க. இந்த தேவைப்பாடுகளுக்கு மேலதிகமாக இதுல ஏற்படுத்தப்பட்டிருக்கிற இன்னொரு திருத்தம் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், அதாவது 4 பாடத்திலையும் குறைந்தது 40 புள்ளிகள் பெறத்தோட ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அதே போல ஜெனரல் நாலேஜ், ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அதே அல்லது ஐக்யூ சொல்லி சொல்லுவோம், அதே மாதிரி ஜெனரல் நாலேஜ் பொது அறிவு, இந்த 2 பேப்பர்களினுடைய கூட்டுத்தொகை தான் என்ன செய்யப்படும் என்று கேட்டால், உங்களை லோ காலேஜ்ல அட்மிட் பண்றையா, அதாவது உங்களுக்கு அட்மிஷன் வந்துட்டு தாரதா இல்லையான்னு சொல்றதை தீர்மானிக்கும். இந்த சொல்லியும் அந்த கெசட்ல வந்துட்டு குறிப்பிடப்பட்டி, சரிதானே? அப்ப உங்களுக்கு நல்லா விளங்கிக்கணும், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம் மேபி. பட் என்ன விஷயம்னு சொன்னால், நீங்க 4 பாடத்திலையும் வந்துட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் 40 புள்ளிகள் வந்துட்டு கட்டாயம் பெறணும். இது மேண்டட்டரியான விஷயம், கட்டாயம் பெற்றே ஆகணும், சரிதானே? ஆனா உங்களை லோ காலேஜுக்கு வந்துட்டு அட்மிட் பண்ண போகல, அதாவது அனுமதிக்க போகல, என்னத்தை பார்ப்பாங்கன்னு சொன்னால் ஜெனரல் நாலேஜ் அடுத்தது ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் பேப்பர்ல நீங்க எடுத்திருக்கிற புள்ளிகளினுடைய மொத்தம், இந்த 2 பேப்பர் மொத்தத்தை மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவாங்க. தமிழ் அடுத்தது இங்கிலீஷ் என்ன செய்ய மாட்டாங்கன்னு சொன்னா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இது ஒரு புதிய ஒரு சிஸ்டமாக இருக்குது. எல்எல்பிஏ மாதிரி இதுல ஸ்ட்ரக்சர் இருந்தாலும் இந்த செலக்ஷன் ப்ராசஸ் வந்து சற்று வித்தியாசமாக அமைஞ்சிருக்குது. இது இந்த திருத்தத்துக்கு அமைவாக கொண்டு வரப்பட்டதுதான், சரிதானே? அப்ப இப்படித்தான் உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது, இதை படித்தான் உங்களை அட்மிட் பண்ண போறாங்க லோ காலேஜுக்கு. அப்ப கிளியரா விளங்கிக் கொள்ளுங்க, சரிதானே? அப்ப 4 பாடம் 40 குறையாமலுக்கு எடுக்கணும். அதே போல ஜெனரல் நாலேஜ் எடுத்து ஜெனரல் இன்டெலிஜென்ஸ்ல எடுக்கிற ஒட்டுமொத்த மார்க்ஸையும் 2ஐயும் கூட்டி தான் வந்துட்டு என்ன செய்வாங்க, அதன்படிதான் எல்லாருக்கும் வந்துட்டு அந்த அட்மிஷன் ப்ராசஸை பார்ப்பாங்க. அடுத்தது லாங்குவேஜ் செலெக்ஷன் விஷயம். இப்ப என்ன மொழிகள்ல நான் எழுதலாம் சொல்லி சொன்னால், முதலாவது நீங்க ஜெனரல் நாலேஜ் அதே மாதிரி ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் பேப்பரை என்ன செய்யலாம்னு கேட்டா விரும்பின 3 மொழியிலையும் எழுதலாம். அதாவது தமிழ், சிங்கள, இங்கிலீஷ், இந்த விரும்பின 3 லாங்குவேஜ்லையும் இந்த ஜெனரல் நாலேஜையும் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் பேப்பரையும் நீங்க செலக்ட் பண்ணி எழுத முடியும். இது உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற ஒரு வாய்ப்பு. அதே போல தமிழ் வந்துட்டு தமிழ், அதே மாதிரி இங்கிலீஷ் சில போகல இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல எழுத போறீங்க, சரிதானே? அப்ப இப்படித்தான் இந்த லோ காலேஜ் எக்ஸாம் வந்துட்டு இந்த 2025 அகாடமிக் இயருக்குரியது நடக்க போகுதுன்னு சொல்றத ஞாபகம் வச்சு, சரிதானே? இது லோ காலேஜ் சம்பந்தமான விஷயம். இப்ப அடுத்தது என்னன்னு சொன்னால், இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்துல வந்துட்டு இருக்கிற ஓப்பன் யூனிவர்சிட்டி சம்பந்தமான விஷயம், சரிதானே? அப்ப ஓப்பன் யூனிவர்சிட்டி சம்பந்தமான விடயத்தை தெளிவுபடுத்துறதுக்கு அதுல பயின்றுட்டு இருக்கிற கல்வி கற்றுட்டு இருக்கிற 2ஆம் ஆண்டு மாணவன், அதாவது செகண்ட் இயர்ல வந்துட்டு கல்வி கற்றுட்டு இருக்கிற 2ஆம் நிலை மாணவனும், அதே போல ஆங்கில அதாவது IELTSல வந்துட்டு பிரிட்டிஷ் காலேஜ்ல வந்துட்டு ஆங்கில கல்வி அதாவது ஆங்கில மொழியில வந்துட்டு அந்த விடயத்தை வந்துட்டு கற்பிக்கின்ற ஆசிரியருமான ஃபாஜித் சார் அவர்களை LLB சம்பந்தமாக சில கலந்தாலோசனை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சார், LLB சம்பந்தமாக வந்துட்டு சொல்லுங்க. ஹலோ, குட் மார்னிங் ஹிராஸ். ஓகே, விளங்குங்க. நிறைய விஷயங்கள் ஹிராஸ் சார் இதுக்கு முதல் பேசியிருந்தாரு. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பொறுத்த மட்டும் சொன்ன மாதிரி தான் இந்த 4 பாடங்களை நீங்க கட்டாயம் எழுதி ஆகணும். ஆனா உங்களுக்கு ஓப்பன் யூனிவர்சிட்டியில ஒரு லேசான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த பேப்பர்ல அதாவது தமிழ்ல இங்கிலீஷ்ல ஜெனரல் நாலேஜ்ல நீங்க இவ்வளவுதான் எடுக்கன்னு சொல்லி இல்ல, உங்களோட கூட்டுத்தொகை 200 அப்பன்ற மாதிரி வரணும். லாஸ்ட் 2 இயர்ஸ் கட் அவுட் 224 210 அந்த மாதிரி வந்துச்சு. அதுல ஒவ்வொரு பேப்பரையும் என்ன செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தனித்தனியா பார்க்க போறது இல்ல. கூட்டுத்தொகை உங்களுக்கு அந்த கட் அவுட்டுக்கு வந்திருக்குன்னு சொல்லி சொன்னா செலக்ட் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல ஒரு இலகுவான ஒரு விஷயம். அடுத்தது என்னன்னு சொல்லி சொன்னா, இது ஸ்டேட் யூனிவர்சிட்டி மாதிரி. ஸ்டேட் யூனிவர்சிட்டியில எப்படி ஒரு 4 இயர்ஸ் டிகிரி முடிச்சா LLB ஹான்ஸ் டிகிரி கொடுக்குறாங்களோ அதே விஷயம்தான் ஓப்பன் யூனிவர்சிட்டிலையும். இதுல என்ன விஷயம்னு சொன்னா, இது ஒரு வருஷத்துக்கு ஒரு செமஸ்டர் தான் நடக்கும் இயர் எண்டுல. ஆனா அதுக்கு இடையில நாம 2 கெட் எக்ஸாம் சொல்லி சொல்லுவாங்க. கெட் எக்ஸாம்னு சொல்லி சொன்னா SBI மெத்தட் மாதிரி ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தரம் படிச்ச பாடங்களை கவர் அப் பண்ணி வாரது. இது எப்படின்னு சொல்லி சொன்னா, இப்ப சம்டைம் இதுல நீங்க எழுத போறாக்கள் யூனிவர்சிட்டியில இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா விளங்கும் மிட் செமஸ்டர் எக்ஸாம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம். இது மிட் செமஸ்டர்ல 2 கெட் நடக்கும். இந்த 2 கெட்ல
40 மார்க்ஸுக்கும் ஃபைனல் எக்ஸாம்ல 60 மார்க்ஸும் இருக்கும். சோ இந்த 40 மார்க்ஸ் நீங்க சரியா கவர் அப் பண்ணி எழுதி கொண்டீங்களாக இருந்தா, இந்த 2 கெட் எக்ஸாம்ல நீங்க பாஸ் ஆகிட்டீங்களாக இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஃபைனல் எக்ஸாம் பாஸ் ஆகுறது ஈஸியா இருக்கும். அதே இது இந்த கெட் எக்ஸாம் நீங்க பாஸ் ஆக மாட்டீங்கன்னு சொல்லி சொன்னா ஃபைனல் எக்ஸாம் என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா எடுக்க இயலாம போகும். இதுல என்னன்னு சொல்லி சொன்னா 4 இயர்ஸ் ஓப்பன் யூனிவர்சிட்டியை பொறுத்த மட்டும். ஆனா இதுல இந்த நீங்க கெட் எக்ஸாம் எல்லாம் மிச்சம் கவனமா படிச்சு மார்க்ஸ் பண்ண வேண்டி வரும். என்று சொன்னா இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டியில இருக்கிற சின்ன ஒரு பிரச்சனை ஒன்று என்னன்னு சொன்னா, நீங்க ஒரு பாடம் ஒன்று நீங்க ரிப்பீட் வச்சிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த பாடத்தை அடுத்த வருஷத்தோட நாம சேர்த்து எழுத இயலாது. அத கடைசியா தான் என்ன செய்யலன்னு சொல்லி சொன்னா சேர்த்து எழுதலாம். அப்ப ஒரு பாடம் மிஸ் ஆகினாலும் நமக்கு 1 இயர் இன்னும் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். சோ அப்படியே ஒரு சின்ன ஒரு டஃப்னஸ் ஒன்று இருக்குது. சோ அதை நீங்க என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா நல்ல வெல் ப்ரிப்பேர்டா அதை வரணும். அடுத்தது இதுல இந்த இங்கிலீஷ் பாடம் எடுக்கிறேன்னு சொல்ற அடிப்படையில நான் ஒரு விஷயத்த கட்டாயமா சொல்லிக் கொள்ளணும். லாங்குவேஜ் என்று சொல்றது பொதுவா இங்கிலீஷ் லாங்குவேஜ் என்று சொல்றது ஒரு லோ படிக்கிறவங்களுக்கு மஸ்ட் கட்டாயமா இருக்கணும். ஏண்டா நாம ஓப்பன் யூனிவர்சிட்டியை பொறுத்த மட்டும் நாம இங்க கிழக்கு மாகாணத்துல பெரும்பாலும் செய்ய போறது தமிழ் மீடியம் தான். தமிழ் மீடியம் என்று சொல்லி சொல்றதுக்கு அவங்க தரப்போற புக்ஸை என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா நமக்கு இங்கிலீஷ்ல தான் தருவாங்க. நம்ம அந்த புக்கை இங்கிலீஷ்ல படிச்சு தமிழ்ல விளங்கி எக்ஸாம் எழுதுற டைம்ல நம்ம அதை என்ன செய்ய வேண்டி வரும்னு சொல்லி சொன்னா தமிழ்ல தான் எக்ஸாம் எழுத வேண்டி வரும். ஸோ இந்த இங்கிலீஷ் நாலேஜ்ன்னு சொல்றது மிச்சம் கிளியரா இருக்கணும். இந்த என்னன்னு சொல்லி சொன்னா எல்எல்பி டிகிரியோ அல்லது நம்ம அட்ரோனியேட்டட் லோக்கு டிரெக்டா போறதாக இருந்தாலும் அது கட்டாயமா இருக்க வேண்டிய விஷயம். அடுத்தது ஓப்பன் யூனிவர்சிட்டியில என்னன்னு சொல்லி சொன்னா நம்ம படிக்க போற 4 வருஷத்துக்கும் நமக்கு இங்கிலீஷ்னு சொல்றது ஒரு மெயின் சப்ஜெக்டா வந்துகிட்டே இருக்கு. அந்த இங்கிலீஷ்ல மெயின் சப்ஜெக்ட் இங்கிலீஷ் நாம பாஸ் ஆக மாட்டோம்னு சொல்லி சொன்னா நம்ம எல்லா பாடத்தையும் கிளியர் பண்ணினாலும் இங்கிலீஷை கிளியர் பண்ணாத வரைக்கும் நம்மளோட டிகிரி நமக்கு கையில கிடைக்காது. அப்படி ஒரு விஷயமும் இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டியில இருக்குது. இவ்வளவுதான் இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டி. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா நீங்க ஓப்பன் யூனிவர்சிட்டியில எல்எல்பி டிகிரி செய்யற சந்தர்ப்பத்துல லோ காலேஜ் நாம என்ன செய்யணும்னு சொன்னா டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிட்டு லோ காலேஜ்ல ரெஜிஸ்டர் பண்ணணும் அட்ரோனியேட்டட் லோ செய்யறதுக்கு. அப்படி லோ காலேஜ்ல ரெஜிஸ்டர் பண்ற டைம் நம்ம ஃபைனல் இயர் எக்ஸாம் மட்டும்தான் எழுத வேண்டி வரும். அது ஒரு வரப்பிரசாதம் சொல்லி சொல்லலாம். அதாவது ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்கு இருக்கிற ஒரு நன்மை என்னன்னு சொன்னா பெர்லிமினரி இயரோ செகண்ட் இயர் எக்ஸாமோ நம்ம செய்யாம டிரெக்டா ஃபைனல் இயர் எக்ஸாம் மட்டுமே செஞ்சு அட்ரோனியேட்டட் லோ எக்ஸாம் ஃபேஸ் பண்ணக்கூடியதா இருக்கு நமக்கு. ஓப்பன் யூனிவர்சிட்டியில டிகிரி செஞ்சுட்டு போனேன். இப்படி ஒரு நன்மை அதுல இருக்குது. ஓகே, தட்ஸ் இட் ஆல் கைஸ். ஓகே, நீ டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். ஓகே ஓகே ஷூர், தேங்க்யூ. என்னன்னு சொன்னால் சார் சொன்ன மாதிரி தான் அந்த விஷயம். இந்த எல்எல்பியில வந்துட்டு இப்போ என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படி சொல்ற விஷயத்தை தான் சார் சொல்லியிருக்காரு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவர் சொல்ற மாதிரி இப்படித்தான் இருக்குது. இப்போ நீங்க எல்எல்பி என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு வந்துட்டு நீங்க ரெடியாக சொன்னா நீங்க உங்களுக்கு வந்துட்டு ஏ லெவல்ல 3 இயர்ஸ் இருந்தாலே நீங்க என்ன செய்யலாம், எல்எல்பி எக்ஸாம் எழுதலாம். அதாவது லோ காலேஜ் மாதிரி 2 CS வந்துட்டு இருக்கணும்னு சொல்ற அவசியம் இல்லை. எல்எல்பி எழுதுறேன்னு சொன்னா நீங்க 3 இயர்ஸ் இருந்தாலே என்ன செய்யலாம், எழுதி கொள்ளலாம். சரிதானே? ஆனா சின்ன ஒரு விஷயம் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்குது. லோ காலேஜ்ல வந்துட்டு திருத்தின அந்த கெசட் படி சில மாற்றங்கள் வந்துட்டு கொண்டு வரப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னேன். அதுல ஒரு மாற்றமாக அதாவது 2025 இருந்து ஒரு வெளியில இருந்து வாராக்கள், அதாவது இப்ப ஓப்பன் யூனிவர்சிட்டியாக இருக்கலாம், அதே போல ஃபாரின் யூனிவர்சிட்டிஸாக இருக்கலாம், இப்படியான வெளியில இருந்து வாராக்கள் வந்துட்டு அதே மாதிரி லோ காலேஜுக்குள்ள வாராக்கள் எல்லாருக்குமே வந்துட்டு 2 CS வந்துட்டு ஏ லெவல்ல இருக்கணும்னு சொல்றது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. சரிதானே? அது ஒரு சின்ன ஒரு விஷயம். அதாவது ஏ லெவல்ல வந்துட்டு 2 C சித்திகளும் ஒரு S சித்தியும் வந்துட்டு கட்டாயம் வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றது இவங்களுக்கு கட்டாயமாக்கப்பட்டிருக்குது. ஈவன் ஒரு ஆள் வந்துட்டு எல்எல்பி டிகிரியை 3S பாஸோட 3S வந்துட்டு என்ன செய்யறாரு, செஞ்சுட்டு போறாருன்னு சொன்னால் 2025க்கு பிறகு அவர் ஃபைனல் இயர் எக்ஸாமை லோ காலேஜ்ல வந்துட்டு எழுதுறதுக்கு அனுமதிக்கப்படாத ஒரு நிலைமையை வந்துட்டு அங்க உருவாக்கும். அது அப்ப ஏ லெவல்ல வந்துட்டு 2 CS வந்துட்டு கட்டாயம் இருக்கணும். இப்ப உங்களுக்கு எல்எல்பில வந்துட்டு டிரெக்டா 3 இயர்ஸ் வந்துட்டு கேட்டிருந்தாலும் உங்களுக்கு லோ காலேஜுக்கு நீங்க இதை முடிச்சுட்டு சார் சொன்ன மாதிரி நீங்க முடிச்சுட்டு ஃபைனல் இயர் எழுத போக்குல உங்களுக்கு கட்டாயமாக வந்துட்டு 2 CS வந்துட்டு இனி வந்துட்டு கேட்பாங்க. இனி
25 ஆயிட்டு அப்போ ஆக போகுது. அப்போ அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு கேட்பாங்க. அப்போ அந்த ரெக்குயர்மெண்ட்ஸையும் வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்றதுக்கு இருங்க. அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க இருப்பீங்களாக இருந்தால் இப்ப நீங்க டிகிரியை செய்யலாம் அதே கையோட நீங்க ஏலவலையும் 2CS எடுக்கிறதுக்கான வழிமுறைகளை பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப 2CS சொல்றது இனி வரும் காலங்கள்ல நீங்க சட்டத்துறையில நுழையிறன்னு சொன்னா கட்டாயமான ஒரு தேவையாக சொல்லப்பட்டிருக்குது. சரிதானே? இது முக்கியமான ஒரு திருத்தம்.